ஹலோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க ராஜு. சார் நேற்று நைட் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துருந்தேன். என்னால் இப்போ கண்டினியூ பண்ண முடியாது ஜாப். ஏப்பா மந்த் எண்ட்ல 1000 வேலை இருக்கு, நீ என்னப்பா அங்கே போய் உட்காந்து இருக்க? உனக்கு யார்கிட்ட பர்மிஷன் கொடுத்தா முதல்ல? பர்மிஷனா சார்? பர்மிஷன் கேட்டேன் சார், யாராவது சாவான்னு. ஏப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா. ப்ராப்பராக நோட்டீஸ் பீரியட் போட்டுக்கணும்ப்பா, அப்பதான் போன சம்பளம் கிடைக்கும். இல்லை சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். இங்க அதுதான்ப்பா ரூல்ஸ். ப்ராப்பரா எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா நோட்டீஸ் பீரியட் போட்டிருக்கணும். பேப்பர் போட்டியா இல்லையா? பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் போய் சாவா? இதுனா இது ஆக்சிடென்ட் சார். நானும் சார் செத்தேன். ஆக்சிடென்ட் இது. நீ என்ன பண்ணு, மெயில் ஒன்று போட்டுரு. மேலே வேலைக்கு வர முடியாது. உங்களுக்கு மெயில் ஆன்சர் பண்ணணும். மெயில் போடணும் சார். சரி கோப்புங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியா இருக்கணும். இந்த மேனேஜர் தெரிய பசங்க இப்படிதான் இருக்காங்க. சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவனை கேட்டா லவ் மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்றான். லவ் மேரேஜ் பண்ணவனை கேட்டா அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்றான். நம்மளுக்கு இந்த வம்பே வேணாம், அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு பண்ணிக்குவோம். என்ன ப்ரோ சேட் ஸ்டோரியா போட்டிருக்கா? லவ் ஃபெயிலியரா? ஆமாம் ப்ரோ. எத்தனை வருஷம் ப்ரோ? சும்மா ஒரு 4 நாள் பாத்துட்டு இருந்தேன், அப்புறம் போய் பேசினேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா ப்ரோ. எத இப்ப என்னடா 4 நாளே லவ் ஃபெயிலியர்ன்றா? அது மட்டும் இல்ல ப்ரோ, அவ சாரி கட்டி தேவதை மாதிரி வந்தா தெரியுமா? நீ எப்ப பார்த்தா? அவ புருஷ கூட கோயிலுக்கு வந்தா. ஏய், எனக்கு தலை சுத்துறா இவங்கிட்ட பேசினா. என்ன கன்றாவில விடாது. தட்டி பார்த்தேன் எப்பா இன்னும் முடிக்கலாவா? பார்த்தேன் கம்பளி பூச்சி. சரியாதீங்க, ரொம்ப பெரிய பாடுறேன். உங்களுக்கு வறுத்த மீன் பிடிக்குமா, குழம்பு மீன் பிடிக்குமா? வறுத்த மீன் பிடிக்காது. ஏன்? ஏன்னா வறுக்கும் போது வருத்தப்படும்ல. 2 நாள் அச்சோ மறந்து போச்சே. எஞ்சோ என்னத்தை யோசிச்சாலும் வர மாட்டேங்கிட்டேன். 2 மூலிகா பெல்லூச்சி அரக்கருமத்தை அந்த பாட்டு தயா மைட்ல ஒரு விச்சை. அத்தாடி என்னைய பார்த்துக்கிட்டே வர்றாரு. கேட்டா ராம சும்மாவே குழந்திருக்கமே, ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போமா? நம்ம பெயிண்ட் பரமசிவம் ஆளு என்னன்னு கேட்டாரு. போங்கடா செலவுக்காச்சு ஏமா பேசி பழகுறேன். நாளும் கிளம்பியம்மா தப்புடா. போய் கப்பும் தண்ணியை வாங்கி வையே, நான் சரக்கு வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசாத சரியா? இனிமே குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கான். அது எப்படி நான் நம்புறது? சொல்லுவது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவுல போய் நம்ப முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ அவங்களே உங்க கூட வருவாங்களா? யாரு கூட? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பிக்கை. சீயக்கா போட்டா தலைமுடி கொட்டுதுன்னு ஷாம்பு வாங்கி போட்டேன். ஷாம்பு போட்டா அதை விட அதிகமா கொட்டுது. ஏ குமாரே, நீ இந்தடா ஷாம்பு யூஸ் பண்ற? தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சாதான்டா பிரச்சனை. அதனாலதான் நான் குளிக்கிறதே இல்ல. இப்பெல்லாம் யாராச்சும் சண்டை போட்டாலோ திட்டுனாலோ கோவமே வர்றதில்ல. ஒருவேளை இதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டியா, இல்ல நமக்கு சூடு சொரணை இல்லாம போயிருச்சா? என்னவா இருக்கும்? கடவுளே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் லூனா. என்ன மாற்றம் கடவுளே? ஏமாற்றம். எப்பா நாட்டு மந்த பின்னு உடைக்கிறேன். என் மொட்டாட்டி கோவம் வந்துச்சுன்னா எப்பவும் தோசை கரண்டியாவதான் அடிப்பா. இன்றைக்குன்னு பார்த்து பூடிக்கட்டை அடிச்சுட்டா. அத்தி வேற நல்லா வலுவா விழுந்து போச்சு. அத்தி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும், திருப்பி கொடுக்க முடியலையே. இதே கரம்பேத்து மாரியம்மா தைரியத்தை கொடு. டேய் சுக்கு, ஏன்டா வந்ததுன்னு உம்முன் இருக்க? மச்சான், என் ஆளு வாணி இருக்கால. யாரு? அந்த தட்டு வாணியா? இல்ல வாணி. ஆமா நம்ம வாணி. என்ன பிரேக் பண்ணிட்டு போயிட்டேன் மச்சான். சரி விடுறா, வாணியில என்ன வேணும்? இல்ல மச்சான், மறக்க முடியல, தெரியாம கேட்டேன். சாரி மச்சான், ஆளை விடுறாப்பா.